மாநிலங்களவை எம்பி பதவி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். சற்று முன்பு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஒரு மாநிலங்களவை இடத்திற்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற இருப்பதை ஒட்டி அந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் முதலமைச்சர் விஜயை சந்தித்து நேரில் அவர் வேண்டுகோள் விடுத்தார். வேண்டுகோள் விடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே காங்கிரஸ் கட்சிக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக இப்போது முதலமைச்சர் விஜய் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதனால் காங்கிரஸ் கட்சி தமிழக அரசுக்கு ஆதரவு அளித்து 2 அமைச்சர் பதவிகளை பெற்ற நிலையில் மேலும் ஒரு எம்பி மாநிலங்களவை எம்பி சீட்டையும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு முன் அங்கு 28 எம்எல்ஏ இடங்கள் 5 எம்எல்ஏ இடங்களில் வெற்றி பெற்று ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை கிறிஸ்டோபர் திலக்கிற்கு பெற்றது. தேர்தலுக்கு பின்னர் தாவேகா கூட்டணியில் இணைந்து அதே 5 எம்எல்ஏக்களை வைத்து 2 அமைச்சர் பதவி மற்றும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி ஆகியவற்றை காங்கிரஸ் வாங்கி இருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியின் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய வியூகத்தின் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. 1 மாத இடைவெளியில் நடைபெற்ற 2 மாநிலங்களவை தேர்தலிலும் தமிழகத்தில் உள்ள 2 பெரிய கட்சிகள் அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாநிலங்களவை எம்பி இடத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு எம்பி பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக அந்த பதவி அந்த எம்பி சீட் யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது இந்த தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கு அரும்பாடுபட்ட பிரவீன் கார்த்திக்கிற்கே அந்த சீட் ஒதுக்கப்படக்கூடும் என்ற பிரவீன் சக்கரவர்த்திக்கே கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதனால் பிரவீன் சக்கரவர்த்தி கிடைக்குமா அல்லது காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் வேறு யாருக்காவது அந்த மாநிலங்களவை எம்பி பதவி இன்னும் அடுத்த சில மாதங்களில் காலியாக உள்ள நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படுமா என்பது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. 3 மாதங்களில் தேர்தலுக்கு முன் ஒரு ராஜ்யசபா எம்பி, தேர்தலுக்கு பின் மற்றொரு ராஜ்யசபா எம்பி மற்றும் 2 அமைச்சர்கள் என காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அங்கு 2 கட்சிகளின் திமுக கூட்டணியிடம் ஒரு எம்பி சீட் மற்றும் தவேகா அணியிடம் ஒரு எம்பி சீட் என 2 எம்பி சீட்டுகளை பெற்றிருப்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.